Hey buddies, welcome to the channel of Jay with Sushmi. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you are fine. So இன்னைக்கு ஒரு சின்ன vlog தான் பார்க்க போறோம். எங்க போறோம்? சவுகார்பேட் எதுக்கு போறோம்? ஸ்டட்ஸ் வாங்கலாம்னு போறோம். அதுல என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சோறு சாப்பிட தான் போறோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு அதுவும் முக்கியம். போட்டாங்க வெக்கமா இல்ல. ஓகே வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓ குரலி வித்தையா. ஐயோ ஒரு அவசரத்துக்கு இதை கட்ட முடியல. எங்க வேணா வெளியே போயிடலாம். இந்த டிராபிக்கை தாண்டி போறதுதான் இருக்கிறதுலயே பயங்கர கடுப்பான வேலை. பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை அது இந்த மாதிரி மண்டைக்கு பின்னாடி உட்கார்ந்து வரணும் பாத்தீங்களா? ஏன் பேச மாட்டா? பாத்தீங்கன்னா கரெக்டா 6 மணி ஆகுது. நம்ம இப்பதான் போரூர்ல இருக்கோம். ரீச் ஆகிறதுக்கு 8 o'clock ஆயிடும். எல்லா கடையும் மூடிடுவாங்க. ஜோக் இல்ல இல்லையா? சைக்கிள் போறவரே முன்னாடி போயிட்டான்டா. நீ என்ன வண்டி ஓட்டுற? ஹலோ அண்ணே, ஒரு ஆள் வரலாமா? ஐ அம் வெரி சாரி, நான் கேர்ள்ஸ்க்கு லிஃப்ட் தரது இல்ல. பை. அவன் வந்து சைக்கிளை தேடி பாஞ்சு போயிட்டு இருக்கான். சைக்கிள் எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும்ன்றான். அதோ பாத்துட்டு ஐயோ அம்மா பாத்துட்டா ஓடாதே அங்க. ஐயா பானில பாத்துட்டா அம்மா பாருங்கம்மா பாத்துட்டா அம்மா. அந்த சீரியஸா சொல்றேன். கார்லாம் என்ன, டூ வீலர்லாம் என்ன? இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. அவன் கிட்ட போறானா காட்டுறான். ஒரு வழியா அவரை பிடிச்சாச்சு. அவர் ஏதோ ஸ்பாட் காட்டுறாரு. ஞாபகம் இருக்கா சொல்லு. இந்த ஸ்பாட் ஞாபகம் இருக்கா? இவனை மறக்க முடியுமா? வாழ்க்கையிலே முதல் தடவை சர்ப்ரைஸ் ஆன அதுதான். வெறும் சர்ப்ரைஸ் அதுதான். முதல் தடவை நான் சர்ப்ரைஸ் ஆனது பயங்கரமான சிறப்பு. ஒரு வழியாக நம்ம வந்து சைக்கிள்லாம் சேஸ் பண்ணி சவுகார்பேட்டே வந்துட்டோம். இதில் வந்து பெரிய தலைவலி என்ன தெரியுமா? அந்த சவுகார்பேட்டில் பார்க்கிங் ஏரியா மாதிரியே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இது பார்க்கிங் ஏரியா இல்லை, நோ பார்க்கிங் ஏரியாவில் தான் நிறைய பேர் பார்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி மீறி பார்க் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா திரும்பி வரும்போது கிணறு காணும் மாதிரி இவங்க பைக்கை காணும் அப்படின்னு தேடணும். ஸோ நாங்கள் எங்கே பார்க் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி அக்காங்கள் அங்கே இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேமெண்ட் பண்ணி நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே போர்டு போட்டிருக்கும், யூஆர் அண்டர் த பார்க்கிங் ஏரியா அப்படின்ற மாதிரி போர்டெல்லாம் போட்டிருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்க் பண்ணிக்கலாம். சவுகார்பேட்டு நாங்கள் எப்போ வந்தாலுமே இங்கே தான் சாப்பிடுவோம். இவர் கடையில் இந்த ஷாப் நோட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கும். அவர்கிட்ட சமோசா, பானிபூரி எல்லாமே வச்சுருப்பாரு. போண்டா, உப்மா, அப்பம், சேவை, பொங்கல், பூரி, தோசை, மசாலா தோசை, அனியன் ரோஸ், நெய் ரோஸ், பெப்பர் தோசை, சந்தை எங்கே இருக்குன்னு தெரியாது. முன்னாடி வண்டி வருது. இந்த சந்து கிடையாது. இந்த சந்தை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இந்த சந்து எஸ், இந்த சந்து தான். அப்படியே வந்தீங்கன்னா வாங்க, நல்லா இருக்கும். பையா கிட்ட வந்தாச்சு. இவர் கிடையாது. அது எங்க காணோம்? பாயுங்க உள்ள இருக்காரா? சொல்லுங்களா? ஸ்டட்டு பார்க்கணும் அவ்வளோதான். காணுமே அவரை. எங்கே அவர் இல்லையா? அஜி இல்லையா? ஊருக்கு போயிடுச்சா?
இந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். பிளாக்லயும் கோல்டுலயும் சில்வர்லயும் கோல்டுலயும் இருக்கு. இப்படி தான் அவங்களுக்கும் இருக்கணும். நம்ம கூட ஷாப்பிங் வரும்போது இருக்கும் போல. அதனால தான் உமன்ஸ் ஷாப்பிங் போகிறனாலே கடுப்பாக வராங்க போல. எனக்கும் கடுப்பாக இருக்குங்க. எவ்வளோ நேரம் நானும் போய் உட்காந்துட்டு இருக்கிறது. எனக்கு அவங்க டேஸ்ட் என்னன்னு தெரியல. ஓகே, ஏதோ காக்கரா ஸ்வீட்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்க போயிட்டுருக்கோம் ரொம்ப ஆர்வமாக. அது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. விடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு கெட்டி சட்னியும் செட் தோசையும் வாங்கி தரேன். வெரி ஹியூமரஸ் கேர்ள். எங்கே போகணுன்றதும் தெரியல, யார்கிட்ட கேட்குறது. எல்லாம் ஒரே சேட்ஜி ஃபேமிலியாக இருக்குது. ஆரடிச்சு சொல்கிறாங்க. एक किला में कोई 30 आ गई हो 30 சுத்தி சுத்தி வராங்க. இது என்ன இது? அது 150 ரூபா அங்கே பேர் வந்துருச்சு. வாசிப் நல்லா இருக்கு. சூப்பர். மஸ்ட் ட்ரைலாம் சொல்ல முடியாது. full of nuts, worth it. 150க்கு worth ஆகும். ஃபுல்லாகவே நட்ஸு. எல்லா பைட்டும் 20ஆவது மாட்டில் தான். சின்ன திருத்தம், மேலே மட்டும் தான் நட்ஸு, கூல நட்ஸே இல்லைப்பா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு வாய்க்கும் நிறைய நட்ஸு மாட்டுச்சு. இப்போ பார்த்தா வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்குது. இப்போ சொல்லு. சாரி, அவ்வளோதானா? இப்போதைக்கு அவ்வளோதான். 150 ரூபா. ஹெல்ப் பண்ணுங்க. ஐயோ, என்ன போட்டோ எடுக்கிறீங்க? ஐயோ, போட்டோ எடுக்காதீங்க, நில்லுங்க. என்ன ஹெல்ப் பண்ண சொல்லலாம். அக்கா விழுப்புரம் போகிறோம், கையால் என்ன போட்டோ எடுத்தது நல்லா போட பாருங்க. எல்லாம் போடுறாங்க. போட்டு விட்டுறேன். போடுங்க. என்னாகுது? எல்லா வீட்டில் எனக்குமே தெரியும் இப்படிதான் இதான் பண்ணுறேன்னு தெரியும். அப்புறம் என்னாகுது? வாங்க, என்ன ஹெல்ப் பண்ணுங்க. விழுப்புரம் கூட்டா ஒருத்தி மாட்டிக்கினா அவளுக்கு அவங்க மாட்டிக்கிட்டா நம்ம என்ன பண்ணுறது? நம்ம அப்படியே விட்டு ஓடி வர முடியாது. இன்னும் வரலையா? அக்கா கையை பிடிச்சி போயிட்டாங்களே. என்ன சேர்த்து கொடுங்க. இந்தாங்க 2 பேரும் சேர்த்து. நாங்களே இது வேற வச்சது நம்ம ஒருத்தர்கிட்ட தான் போயிட்டு மொத்தம் வாங்கிட்டு வரோம். இது வேற வச்சு பாய். 20 ரூபா வர்த்தில போலையே. அப்படியே விட்டு ஓட்டலாம். ஐயோ, சீரியஸ் என்னப்பா கேமராலாம் எடுக்கிறேன் வேணாப்பா அப்படின்னு வெக்கப்பட்டு. எந்த ஹோப்புமே இல்லை. நீ நீ உன்னோட கடையில் நீ ஏற்றுப்பியா? நான் எடுத்துப்பேன். நான் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கனாலே எல்லாருமே வருவாங்க. நான் அக்செப்ட் பண்ணுவேன். நிறைய இடத்துல அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க போது அவங்களோட இன்கம்க்கு அவங்க என்ன பண்ணி ஆகணும்? இப்போ நான் எதுவுமே சொல்லலையே. ஏய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? இல்ல நம்ம அதுக்கு தான் வெளியே வந்தா அட்லீஸ்ட் கையில் ஒரு 10 ரூபா 20 ரூபா கையில் வச்சுன்னு வரணும். சுத்தமாக இல்லாமல் அப்படியே கையை வரையும் ஆட்டின்னு வந்தோம் அப்படின்னா இப்படி யாருன்னா பிடிச்சாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து வெளியே வரவும் முடியாது. மாட்டின்னு தான் முழிக்கணும்.
என்ன சாப்பிடலாம்? ஓகே, ஸோ இப்போ சாப்பிட்றதுக்கு கேட்டுட்ருக்கா. நம்ம அடுத்தது என்ன கிடைக்குதான்றதை பார்த்துட்டு வரலாம். 4 பேர் வந்தாங்க, செம்மையாக இருந்தாங்க. அந்த நேரம்னு பார்த்து நான் கேமராவை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வச்சனால அது மொக்கையாக போயிடுச்சு. பையா கிட்ட தவிர நம்ம என்ன கிடைக்கும் சாப்பிட மாட்டோம். அந்த பையா கிட்ட வந்து நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. அப்படியே டெய்லியும் வந்து பையா கிட்ட சாப்பிட்டுட்டு தான் அவருக்கு இது பண்ணுற மாதிரி பேசுறது. அப்படிதான் இருக்கு. இப்போ போனேன்னா போனேன் அப்படின்னு அவன். ஸோ டைம் இப்போது ஐயோ என்ன ஆகுதுன்னே தெரியலையே. ஓகே 8:50. எனக்கு அந்த பாதம் குடிச்சோன்னா கொஞ்சம் திம்மன் ஆகிடுச்சு. படி உங்களுக்கு நான் திம்மல் ஆச்சுன்னா நீ வாங்கி தர மாட்டேன். சாரா இருக்காளு ஏன்னா சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா பையா கடை பையா கோ சாண்ட்விச். பரம்பரை பிறந்துனா நாங்கள் பானிபூரி சாப்பிட்றோம். எங்களுக்கு தெரியும்டா எது எதில் போடுவாங்க. அது ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வாய் போடும்போது கொஞ்சம் அதுக்குள்ளே எடுத்து வாயில் போட்டா முடியலையா? இன்னும் முடியலையா? கித்தனா பூரி? இன்னொரு 3 பீஸ். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இதெல்லாம் எடிட் பண்ணக்கூடாது. இப்படி டர்ன் பண்ணு. அப்படியே ஃபுட் பிளாகராக மாறுறோம். எப்படி தெரியுமா இருக்குது? நல்லா பசுமாடு கைனி தண்ணியை பார்த்தா ஆணு வாயை திறக்க போயிரு அந்த மாதிரி இருக்கு. இது உங்களுக்கு தமிழ் புரியுமா? புரியாதா? கொஞ்சம் கொஞ்சம். நம்ம கேமரா ஆன் ஆகாமே ஒரு 1/4 மணி நேரமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸ்க்ரீனில் என் மூஞ்சி தெரியுதான்னு மட்டும் பார்த்தாலே தவிர அது ஆனில் இருக்கான்னு பார்க்கல. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? நல்ல கனி நல்ல கனி ஆயிடுச்சு. பாய் பையா. தேங்க்யூ. பாய் 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 பாய். என்ன சார் பொம்பளைங்களோட துணி எடுக்க வந்தீங்களா? உட்காருங்க சார், டைம் ஆகும். அவங்க எப்போ முடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. நான் 2 நாளா இங்கே தான் சார் இருக்கேன். நான் 2 சேர்த்து 300. சரிம்மா. க்ளோசிங் டைம்ல டக்குனு கொடுத்துருங்க நீங்க. மார்ஜின் இல்லைன்ற மார்ஜின் என்ன பேசணும் பண்ணலாம். நீங்க இருங்க டக்கு கவர் எடுங்க பையா. கவர் கீழே ரெடியாக இருக்கு. போடுங்க. பேக்கிங் எப்படி கையில் போடுங்க. 300 பே பண்ணு. நம்ம பையா வாய்ப்பில்லை. இங்க வாங்க இந்த கடைக்கு வந்து கண்டிப்பாக வாங்க. சொல்லாதீங்க. கண்டிப்பா சிஸ்டரா நினைச்சு பண்ணுங்க. செருப்புல நடி சிஸ்டர். ஏய் இது என்ன பாஸ்வேர்ட்? ஐயா இல்ல வேண்டாம். சிஸ்டருக்கு பர்த்டே டுமாரோ பர்த்டே சிஸ்டருக்கு. எனக்கு நீங்க பர்த்டே. எனக்கு நீங்க. அப்ப ட்ரீட் ஃப்ரீ கேன்சல் பண்ற பேமெண்ட். நேராக நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கே. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? சின்ன பையன் பர்த்டே. இந்த பேச சின்ன பையன் பர்த்டே. தேங்க் யூ. ஹேப்பி பர்த்டே சொல்லுங்க. நீங்க எனக்கு முதல்ல சொல்லுங்க. ஹேப்பி பர்த்டே. அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே. உண்மையாவே பர்த்டேவா? சீரியஸா பர்த்டே. ஹேப்பி பர்த்டே பிரதர். ஹேப்பி பர்த்டே. பை 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 பை. டோராவின் பயணங்கள் முடிஞ்சதா? ஃபைனலி வந்து சேர்ந்தாச்சு. ஸோ திரும்ப ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டோம். ஸோ இந்த பக்கம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். திரும்ப அந்த இடத்துக்கே வந்தாச்சு. இப்போது டைம் வந்து 10:20. 6 o'clock ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம பயணம். இன்னும் வீட்டுக்கு போனோம். அது ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த vlog எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் எங்களோட அப்கிரேடில். அது என்ன அப்கிரேடுன்றதை நம்ம பார்க்கலாமா? 3, 2, 1 கோ. ஸோ GoPro இதில் தான் நீங்கள் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்குறது எல்லாமே இதில் தான். நடுவில் உங்களுக்காக தான், எல்லாமே உங்களுக்காக தான் வாங்கணும். ஃபஸ்ட்டு வீடியோ போடு, அப்புறம் எனக்காக உனக்காகன்னு பேசு அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பக்காவாக பயங்கரமாக உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். Until then, அதுக்கு முன்னாடி வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே, பாய்.